டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு, பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. தேர்தல் முடிவுக்கு ஏற்றவாறு காய் நகர்த்தும் அரசியல் கட்சிகள். தாவேக்கு அதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல். தொங்கு சட்டப்பேரவை வந்தால் காங்கிரஸ் நிலை என்னவாக இருக்கும்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் திமுக ஈடுபட்டுள்ளதாக தகவல். சசிகலாவால் 3 தொகுதிகளில் அதிமுகவிற்கு கடும் நெருக்கடி. கருத்து கணிப்பு தகவல்களால் இபிஎஸ் அதிர்ச்சி. விஜய் வேளாங்கண்ணிக்கு வராததால் தாவேகாவினர் ஏமாற்றம். திருப்பலியின் போது டிவிகே என முழக்கமிட்டதால் தடுமாற்றம். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வாக்கு இயந்திரம் உடைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளால் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் உள்ள 11 வாக்குச்சாவடிகளிலும் மாக்ரஹர் பஸ்ஸின் தொகுதியில் உள்ள 4 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மறு வாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அரசியல் கட்சிகளை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் தேர்தல் முடிவுக்கு ஏற்றவாறு காய்களை நகர்த்தும் நடவடிக்கைகளில் முக்கிய கட்சி தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர். தொங்கு சட்டப்பேரவை ஏற்பட்டால் கூட்டணி அரசை அமைக்க தாவேகாவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான வியூகத்தை இரு கட்சிகளும் வகுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சசிகலா நிறுத்தியிருந்த வேட்பாளர்களால் அதிமுகவிற்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இது அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. குறிப்பாக முதுகுளத்தூர், திருமங்கலம், சாத்தூர் ஆகிய தொகுதிகளில் சசிகலா நிறுத்திய வேட்பாளர்கள் அதிமுகவிற்கு டஃப் கொடுப்பார்கள் என சொல்லப்படுகிறது. விஜய் இன்று வேளாங்கண்ணிக்கு வருவார் என எதிர்பார்த்து காத்திருந்த தாவேகாவினர் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தேர்தல் முடிந்த நிலையில் விஜய் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். திருச்செந்தூர், சீரடி என சென்று வந்த அவர் இன்று வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் செல்வதாக இருந்தது. இதற்காக அதிகாலையிலேயே வேளாங்கண்ணியில் தாவேகாவினர் காத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் விஜய் தனது பயணத்தை ரத்து செய்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தாவேகாவினர் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மேலும் திருப்பலியின் போது டிவிகே என கத்தியதால் சலசலப்பு நிலவியது. ஆன்மீக நிகழ்ச்சியில் எதற்கு கட்சியின் பெயரை முழங்க வேண்டும் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். எக்ஸிட் போலை விட மே 4ஆம் தேதி வரும் தேர்தல் முடிவே மக்கள் தீர்ப்பு என சுந்தர் சி தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்புதான் முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார். பழனி முருகன் கோவிலில் மனைவி குஷ்பு மற்றும் மகளுடன் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி விஜய் தனி சக்தியாக வர வாய்ப்பில்லை என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இப்போது உண்டு என்றும் அந்த வாக்குகளை மட்டுமே விஜய் பெருவாரியாக பெறுவார் என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தலில் திமுகவே வெல்லும் என்றும் விஜய் ஆட்சி அமைக்க வாய்ப்பே இல்லை என்றும் திருமாவளவன் கூறினார். கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சருக்கான போட்டி காங்கிரஸில் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சர் பதவிக்கு ஆர்வம் காட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. அவர் தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் சிஎம் ரேஸில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் VD சதீசனின் பெயரும் அடிபடுகிறது. தமிழகத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக IMD கணித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.